ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். இந்த ஐந்தாம் தந்திரத்தில் சைவ சித்தாந்தத்தின் நிரூபணமானது செய்யப்படுகிறது. சைவ சித்தாந்தம் என்றால் என்ன, மேலும் இந்த சைவ மதத்தினை, இந்த சைவ சித்தாந்தத்தை 4 விதமாக இங்கு பிரிக்கின்றார். 4 விதமான விஷயங்களை இங்கு கூறுகின்றார். திருமந்திரம் 10ஆம் திருமுறையில் உள்ளது. இந்த திருமந்திரமானது சுத்த சைவம் என்றும் அசுத்த சைவம் என்றும் மார்க்க சைவம் என்றும் கடும் சுத்த சைவம் என்றும் 4ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த 5ஆம் தந்திரத்தில் 20 அதிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த 20 அதிகாரத்தில் முதலாவதாக இருப்பது சுத்த சைவம். சிவத்திலிருந்து வந்தது சைவம். சிவனை வழிபடுகின்ற மதம். ஆகவே இது சைவம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக மனிதனினுடைய எண்ணங்கள் எவ்வாறாக உள்ளன, மனிதன் எவ்வாறாக வாழ விரும்புகிறான் என்றால், அனைத்து மனிதர்களும் தங்கள் மனம் போன போக்கில் தான் விரும்பியபடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது ஒரு விலங்குகளை போன்றும் பறவைகளை போன்றும் வாழ விரும்புகிறார்கள். சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற விருப்பமானது அனைவருக்கும் இருக்கின்றது. இதற்கிடையில் யாராவது இதை செய்யாதே, இதை செய், இது தவறு என்று யாராவது நமக்கு உபதேசம் பண்ணினால் அவர்கள் மீது கோபமானது ஏற்படுகிறது. தன்னுடைய சுதந்திரம் எங்கு தடைப்படுகிறதோ, அதற்கு யார் காரணமாக இருக்கின்றாரோ அவர்கள் மீது நமக்கு கோபமானது ஏற்பட்டு விடுகிறது. காட்டில் வாழ்கின்ற விலங்குகளெல்லாம் சுதந்திரமாக இருக்கின்றன, பசி எடுக்கும்போது உண்ணுகின்றன. அதனை கட்டுப்படுத்துபவர்கள் யாரும் இல்லை. அதுபோன்று மனிதனும் தன்னை விலங்காக நினைத்து கொண்டு தன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விளங்குகிறான். சயின்ஸு கூட மனிதனை சோசியல் அனிமல் என்று கூறுகின்றன. ஆகவே மனிதனை கட்டுப்படுத்துகின்ற விஷயங்கள் பசியும் பணமும். இந்த பசியும் பணமும் தான் மனிதனை கட்டுப்படுத்துகின்றன. இவை இரண்டும் இல்லாவிட்டால் மனிதன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். ஆகவே உலகில் உள்ள எல்லா சமயங்களுமே மனிதனுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. காலையில் எழுவது முதல் இரவு தூங்கும் வரை கட்டுப்பாடுகள் அனைத்து சமயங்களும் விதிக்கின்றன. புதிதாக சமயங்கள் தோன்றினாலும் அவையும் சில கட்டுப்பாடுகளை விதிக்கும். ஆகவே இந்த கட்டுப்பாடு என்பது எல்லா மதங்களிலும் காணப்படுகின்ற விஷயம். இங்கு சைவ மதம் கூட சில கட்டுப்பாடுகளை நமக்கு விதிக்கின்றன. நம்முடைய தேசத்தில் தோன்றிய இந்த சைவ சித்தாந்தமானது, சைவ மதமானது சில கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கின்றன. அதனை திருமல நாயனார் சுவாமிகள் அவருடைய பாடலில் அதனை விளக்குகிறார். இந்த சைவ மதம் என்பது என்ன? சைவ மதம் என்பது வெறும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சேர்ந்ததுதானா? இதுதான் சைவ மதமா? வெறும் பூஜை புனஸ்காரம்தான் சைவ மதமா என்றால் அதற்கு திருமல நாயனார் சுவாமிகள், இவர் மட்டுமல்ல அனைத்து சமய பெரியோர்களும் இதனையே வலியுறுத்துகிறார்கள். எதனை என்றால், வெறும் சடங்கும் சம்பிரதாயம் மட்டுமே சைவ மதம் அல்ல. இதனை தாண்டி அறிவு சார்ந்த விஷயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அந்த சைவ மதத்தினை பற்றி விசாரத்தினை நாம் செய்ய வேண்டும். ஏன் இதனுடைய இந்த விஷயமானது எதற்காக காணப்படுகிறது என்ற கேள்வினை நாம் எழுப்ப வேண்டும். அவ்வாறாக எழும் பட்சத்தில் அதற்கு கிடைக்கின்ற அறிவு பூர்வமான விளக்கம்தான் சைவ மதம். இங்கு தலைவனாகிய சிவனையும், அதாவது பசுவாகிய உயிர்களும், அதாவது நாம்
அதற்கு தடையாக இருக்கின்ற பாசமும் இந்த பாசத்தினை நீக்கி தலைவனுடன் சேர்ந்து இருப்பதை அவனுடைய சிந்தனையை நாம் எப்பொழுதும் சேர்ந்து இருப்பது என்பது மகிழ்ச்சியான ஆனந்தம். அதனையே இங்கு சுத்த சைவம் என்ற கொள்கையுடன் இங்கு கூறுகின்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது வள்ளுவப் பெருந்தகையினுடைய வாக்கு. அந்த சிவனுடைய திருவடியை சேர்ந்து அங்கேயே அவருடைய திருவடியை நினைத்து வாழ்ந்திருத்தல், மகிழ்ந்திருத்தல், அதுதான் இங்கு சைவம் மதத்தினுடைய கருத்தாக சொல்லப்படுகிறது. அதாவது சுத்த சைவத்தினுடைய கருத்தாக சொல்லப்படுகிறது. சமயம் என்றால் என்ன? சமயம் எதற்காக? சமயம் என்பது ஏன் தோன்றியது? சமயம் என்றால் சமைத்தல். சமைத்தல் என்றால் இங்கே எதனை சமைப்பது? எவ்வாறு சமைக்கப்பட்ட உணவு, பக்குவப்பட்ட உணவு உண்பதற்கு ஏற்றதாக அமைகிறது, அதுபோல சமைக்கப்பட்ட மனம், பக்குவப்பட்ட மனம்தான் பிறருக்கு உபதேசத்தை தரவும், இறைவனை அறிந்து கொள்ளவும், இறைவனை நாடவும் ஏற்றதாக அமைகிறது. ஆக பக்குவப்பட்ட மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த சமயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே பக்குவப்பட்ட உணவு உண்பதற்கு ஏற்றது, பக்குவப்பட்ட மனம் பிறருக்கு உபதேசம் கூறுவதற்கு ஏற்றது. பக்குவப்பட்ட மனம்தான் எப்பொழுதும் ஆனந்தமானது, அமைதியானது, சந்தோஷத்தை தரக்கூடியது. ஆக முதல் பாடலாகிய இந்த 5ஆம் திருமந்திரத்தில், இந்த 5ஆம் தந்திரத்தில் முதல் பாடல் 1419 ஊரும் உலகமும் ஒக்க படைக்கின்ற பேரறிவாளன் பெருமை குறித்திடின் மேருவும் உலகாளி இளங்கெழுந்து தாரணி 4 வகை சைவம் மாமி. 4 வகை சைவம், சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம் என்ற இந்த 4 விதமான சைவமும், மேலும் இங்கு இறைவனுடைய பெருமையானது அளவிட முடியாதது. இது அனைவரும் அறிந்ததுதான். அவனுடைய பெருமையானது கூற முடியாது. ஏனென்றால் கூறுவதற்கு ஏதோ சில விஷயங்கள் இருக்க வேண்டும். அவருடைய பெருமையானது ஏதோ ஒரு நேரத்தில், ஒரு நிமிடத்திலோ அல்லது ஒரு நாளிலோ கூறி முடித்து விட முடியாது. ஆகவே அவருடைய பெருமையானது அளவிட முடியாதது என்று இங்கு கூறுகிறார். உலகங்களிலும் 3 உலகங்கள் அப்படிங்கிற கூறு அவருடைய பெருமை 3 உலகத்திலும் அளவிட முடியாதது. பேரறிவாளன், பேரறிவாளன் பெருமை குறித்திடேன். அந்த பெருமை, அவனுடைய பெருமையை, பேரறிவாளன் என்ற அந்த பெருமையை கூற முடியுமோ? பேரறிவாளன், பேரறிவு என்று கூறுகிறார். இதனையே திருக்குறளில் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாள் அறிவன் நற்றால் தொழார் எனின், அங்கு வாளறிவன் என்று கூறுகிறார். இங்கு திருமல நாயனார் சுவாமிகள் பேரறிவாளன் என்று கூறுகிறார். வாளறிவன், பேரறிவன் இரண்டுமே ஒன்றுதான். வாளிருந்து மிகுந்த அறிவை உடையவன், வானம் போற்றும் அறிவை உடையவன். பேரறிவு என்பது அனைத்திற்கும் பெரியது, எல்லா அறிவுக்கும் பெரியவன், அது பேரறிவானவன். ஆக நமக்கெல்லாம் ஏதோ சில விஷயங்களை அறிந்து கொண்டு இருப்போம், பல விஷயங்கள் நாம் அறியாமல் இருப்போம். அது விஞ்ஞானிகளாக இருக்கலாம், சாமானிய உழவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு ஏதோ சில விஷயங்களில் அறிவானது காணப்படும், பல விஷயங்களில் அறிவானது காணப்படாது. ஆனால் இறைவனோ முற்றும் அறிந்தவர். முன்பு, இப்பொழுது, நடக்கப் போவது அனைந்தும் அறிந்ததால், முற்றும் அறிந்ததால் அவர் பேரறிவு என்று சொல்லப்படுகிறார். சந்திரனாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், இதை பற்றிய அறிவு கூட நம்மிடம் காணப்படலாம். ஆனால் அவை ஏன் படைக்கப்பட்டன? இறைவன் ஏன் இந்த பூமியை படைத்தான், சூரியனை படைத்தான்? அதனுடைய அவசியம் என்ன? யாருக்காக படைக்கப்பட்டது? தேவை என்ன? நாம் கேட்டோமா? பூமியை படை, செவ்வாய் கிரகத்தை படைத்து வை,
சூரிய மண்டலத்தை படைத்து வை, இங்கெல்லாம் நான் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று நாம் மனிதர்களாகிய நாம் கேட்டோமா? இப்போ யார் கேட்டு இந்த பூமியானது படைக்கப்பட்டது? பூமியில் ஏன் நாம் பிறக்க வேண்டும்? செவ்வாய் கிரகத்திலோ சனி கிரகத்திலோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் பிறந்திருக்கலாம், ஏன் பூமியில் பிறக்க வேண்டும்? என்ன அவசியம் ஏற்பட்டது? யாருக்காக பிறந்தோம்? கேள்வியை கேட்கும் பொழுது இவரெல்லாம் கேட்கும் பொழுது குழந்தை பெற்றோரை பார்த்து ஏன் என்னை பெற்றெடுத்தாய், ஏன் என்னை பெத்தாய் என்று கேட்டால் நாம் எவ்வாறாக பதில் கூற முடியாதோ அது மாதிரி தான் நாம் இந்த விஷயத்திற்கு நாம் மனதிடமோ அல்லது கேள்வி கேட்டால் இதற்கும் விடை தெரியாது. காரணம் என்றால் அதுதான் பேரறிவாளன் ரகசியம். அது ஏதோ நாம் வாழ்கின்ற அந்த குறிப்பிட்ட காலம் 25 வருடமோ 30 வருடமோ தான், அதற்குள் நம் வாழ்க்கையானது தோன்றி மறையப் போகிறது. அதற்குள் இந்த தகிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது இந்த பூமியை பற்றி தெரிந்து பிறவி ஏன் ஏற்பட்டது இதெல்லாம் அறிந்து கொண்டு பிறவியை நீக்குவதற்கு தான் நம்மால் முடியுமே ஒழிய பிறவி ஏன் ஏற்பட்டது என்றால் இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்தால் இந்த பிறவியில் எந்த பிறவியிலும் நமக்கு இதுக்கான விடை கிடைக்காது. ஆக ஏதோ பிறந்து விட்டோம், நம்ம வாழ்க்கையானது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. காரணத்தை ஆராய முடியவில்லை நம்மால். ஆனால் இறைவனோ 3 உலகையும் பூஹு புவக சுவக இந்த 3 உலகத்தையும் அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். ஆகவே அவர் பேரறிவாளனாக இருக்கின்றார். இறைவனிடம் சாமானிய அறிவும் விசேஷ அறிவும் காணப்படுகிறது. சாமானிய அறிவு விசேஷ அறிவு என்றால் இது புஸ்தகம், இது என்பது சாமானிய அறிவு, விசேஷ அறிவு என்பது புஸ்தகம் என்பது. இது மாதிரி இது உலகம், இது என்பது அது எது? உலகம் என்பது நம் பார்க்கின்றது, இது என்பது எது? ஆக இந்த மாதிரி விசேஷ சாமானிய இந்த 2 விதமான அறிவையும் உடையவராக இறைவன் காணப்படுகின்றார். தந்திரத்தில் இந்த முதல் பாடலானது இறைவனுடைய பெருமையை குறித்து இயம்புகின்றன. மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடல்களை பார்த்து மகிழ்வோம். ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூனகுருவாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயனை எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி.